நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகத்திற்கு என்ன சின்னம் கிடைக்கப் போகிறது என்பதில் தமிழக மக்கள் மிகவும் ஆர்வமாக இருந்தாங்க. முதல் கட்டமா ஆட்டோ சின்னம் வழங்கப்படும் என தகவல் வெளிவந்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மூலம் ஆட்டோ ஓட்டுநர்கள் மிகவும் பிரபலமானார்கள். தமிழ்நாடு முழுவதும் மிக பெரிய அளவில் ஆட்டோ ஓட்டுநர்கள் இருப்பதால ஆட்டோ சின்னம் தமிழக வெற்றி கழகத்திற்கு பலமான சின்னமாக இருக்கும் என்று கருதப்பட்டது. ஆட்டோ ஓட்டுநர்கள் அனைவரும் தங்கள் ஆட்டோவில் பயணம் செய்பவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக பேசுவார்கள்னு கருதப்பட்டது. இந்த நிலையில தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்திற்கு தேர்தல் கமிஷன் விசில் சின்னத்தை ஒதுக்கி உள்ளது தெரிய வந்திருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் விரிவான செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். தமிழகத்தை பொறுத்தவரையில தேர்தல் சின்னம் என்பது மிக முக்கிய அங்கம் வகிக்கிறது. பெரும்பாலான கிராமத்து மக்கள் மட்டுமல்ல, நகரத்து மக்களிடம் கூட சின்னம் தான் நிலைத்து நிற்கிறது. அந்த வகையில ஒரு காலத்துல காங்கிரசின் கை சின்னம் மிக பிரபலமாக இருந்தது. தற்பொழுது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இரட்டை இலை சின்னமும் உதயசூரியன் சின்னமும் மக்கள் மனதில் ஆழமாக பதிந்திருக்கு. இதற்கு அடுத்தபடியாக பாரதிய ஜனதா கட்சியின் தாமரை சின்னமும் தற்பொழுது முக்கிய இடம் வகித்திருக்கு. வட மாவட்டங்களை பொறுத்தவரையில பாட்டாளி மக்கள் கட்சியின் மாம்பழ சின்னமும் பிரபலமாகியிருக்கு. இந்த நிலையில தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீடு ஆணை 1968 விதிகளின் கீழே தங்களுக்கு தேர்தல் சின்னத்தை ஒதுக்கி கோரி தமிழக வெற்றி கழகம் சார்பில் மனு தரப்பட்டது. இதுல தங்களுக்கு பொது சின்னமாக 10 சின்னங்களை தமிழக வெற்றி கழகம் சார்பில் குறிப்பிட்டிருந்தாங்க. பொதுவாக ஒரு சின்னம் என்பது முதலில் மனு செய்தவர்களுக்கு அந்த சின்னம் வழங்கப்படும். அந்த வகையில தமிழக வெற்றி கழகம் சார்பில் தங்களுக்கு தேவையான முதல் சின்னம் என விசில் சின்னத்தை குறிப்பிட்டிருந்தனர். இதற்கு பின்னணியில் சில தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. விஜய் நடித்து 2019ஆம் ஆண்டு வெளிவந்த படம் பிகில் என்ற திரைப்படம். விளையாட்டு சம்பந்தமான இந்த படத்தில் நடிகர் விஜய் விசிலை பயன்படுத்தியிருப்பார். இது மட்டுமல்லாம பிரபலமான ஜோதிடர் ஒருவர் விசில் சின்னத்தை தேர்ந்தெடுக்கும்படி நடிகர் விஜய்க்கு தகவல் சொன்னதா சொல்லப்படுது. இது மட்டுமல்லாமல் சுவர்களில் வண்ணம் தீட்டுவதற்கும் தொலைநோக்கு பார்வையில் கண்களுக்கு தெளிவாக தெரியும்படி விசில் சின்னமும் இருக்கும் என்பதாலும் இந்த சின்னத்திற்கு முக்கியத்துவம் தரப்பட்டது. இதன் அடிப்படையில் தான் விசில் சின்னத்தை முதல் சின்னமாக கேட்டு தாவேகா மனு செய்தது. இதற்கிடையே மாற்றுக் கட்சியினர் இது குறித்து பேசும்போது ஏற்கனவே நடிகர் விஜய்க்கு விசில் அடித்தான் குஞ்சுகள் தான் ரசிகர்களாகவும் தொண்டர்களாகவும் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் விசில் அடித்து ஆடுவதற்கு வசமாக இந்த சின்னம் கிடைத்திருக்கிறது. இனி தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் கையில் விசிலுடன் தான் திரிவார்கள் என்று பேசி வருகின்றனர். இது போன்ற பின்னணி அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இருங்கள்.